ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு மாலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அவருக்காக விநாயகருக்காக கல்கண்டு மாலை நான் செய்கிறேன். அது எப்படி செய்யறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு கல்கண்டு திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறமா வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி ரோஸு, அது கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம கல்கண்டை மாலை கட்டுறது எப்படி, நம்ம அந்த 1 ரூபாய் காயின் பண்ண பாருங்கள், மகாலட்சுமிக்கு பண்ணோம் இல்லையா வரலட்சுமி நோம்புக்காக, அதே டைப்பில் இந்த பருப்பு கவரு இந்த கவர்லாம் வரும் பாருங்கள், பிளாஸ்டிக் கவர், டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம கல்கண்டை நல்லா கட்டிப்போம். கல்கண்டு திராட்சையும் அதே மாதிரி கட்டிடுவோம். நல்லா வந்துடும். இதே மாதிரி கல்கண்டு கட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி திராட்சையும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். 3 திராட்சை வைக்கிறேன். ஒரு கவருக்கு 3 திராட்சை வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி கவர் உங்களுக்கு வாட்டம் வருதோ பாருங்கள். இது சும்மா ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க. இப்படி கவரில் மடிச்சுட்டு நூலை நல்லா கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். இதே எக்ஸலண்ட்டாக வந்துடும். பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு வரணும். திரும்பி சொல்கிறேன். 3 திராட்சை வச்சுருக்கேன். 3 திராட்சையை இப்படி கவரை இப்படி மடிச்சுட்டு நூலில் இப்படி நம்ம சுற்றிட்டு ஒரு 3 சுற்று சுற்றிட்டிங்கன்னா அப்புறமா இதை போட்டு பூ கட்டுற மாதிரி முடி போட்டு வந்துடலாம். அப்போது டைட்டாக முடிஞ்சிடும். இப்போது இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த திராட்சை கல்கண்டு அந்த மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கோத்து வச்சுருக்கேன். கல்கண்டும் இதே மாதிரி செஞ்சு கட்டி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பூ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் பூவும் இருக்குது. இது 10 ரூபா தாங்க பேக்கெட்டு. இந்த பூவும் இருக்குது. இப்போ நம்ம மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மாலை கட்டுறதா, மாலை கட்டணுமேன்னு பயப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஐயோ இதை வேறு எப்படி கட்டுறதுன்ட்டு. அதனால் நம்ம மாலை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கம் சேர்த்தா மாதிரி போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம இதில் வந்து இதை பாருங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கயிறு கவர் வந்து விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இதில் கோத்துக்கிட்டு வரேன். இப்போ இவ்வளோ லென்த் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொன்று செய்வோம். நம்ம ரோஸ் வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி ரோஸ் மட்டும் நம்ம கட்டிக்கலாம். ஏன்னா இது கோக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அந்த ஸ்டெம்மு குச்சி மாதிரி கட்டியிருக்காங்க, குச்சி வச்சுருக்காங்க. அதனால் அது மட்டும் கோக்க முடியாது. நீங்கள் அதை மட்டும் பூ மாதிரி கட்டிக்கோங்க. நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டிங்கன்னா அந்த கயிறு வந்து நல்லா பிடிச்சிக்கோன்றதை விட அது உருண்டையாக வர மாதிரி கொஞ்சம் சுற்றி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி இப்படி ரவுண்டு சர்க்கிள் மாதிரி சும்மா லைட்டாக சுற்றுனீங்கன்னா அழகாக அந்த பால் மாதிரி வந்துடும் பூவு. இப்போ இந்த 2 நூல் இருக்குது பாருங்கள், இந்த 2 நூலில் இந்த இதுவை வந்து முடி போட்டுடலாம். நம்ம நல்லா இழுத்து போட்டுருங்க. அதுக்கு டொயின் நூல்லாம் நல்லா நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இழுத்தாலும் அறுந்து போகாது. அதால் தான் டொயின் நூல் போடுறது. நல்லா இழுத்து இந்த மாதிரி கட்டிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் செக் பண்ணிவிட்டு ஹைட்டு கரெக்டாக பார்த்து இதே மாதிரி இதையும் இந்த பக்கம் ஒரு நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நூலையும் இழுத்து நல்லா டைட்டாக இழுத்துருங்க. சேர்ந்து கட்டின மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இப்போ இந்த 4 நூலையும் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பூவை கட் பண்ணிட போகிறீங்க. இந்த 4 நூலும் பார்த்த மாதிரி அவ்வளோதான், கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கல்கண்டு மாலை ரெடி. உங்கள் பிள்ளையாருக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு வச்சு நீங்கள் மேலே நூல் வேணுனாலும் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படியே கூட கட்டலாம். எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்துட்டாரு. எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
கூட கொஞ்சம் நூல் தேவைப்படுது. நான் கல்கண்டு மாலை இந்த கட்டி போட்டிருக்கேன். இந்த மாலையை நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்குதுன்ட்டு. அதோட ஹைட் ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டுங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான சிந்தனை மொழி: உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன். திரும்பவும் சொல்கிறேன், உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன். இந்த வரிகள் பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் வீடியோக்கள் பார்க்க கேகேவின் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.